ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Hi-Inno சேனல். Hi-Inno சேனல் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான டேஸ்ட்ல நெல்லிக்காவை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நெல்லிக்காவில் இப்படி கூட ஸ்வீட் செய்யலாமா அப்படின்னு இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிப்பீங்க. கண்டிப்பா நீங்க நெல்லிக்காய் வாங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இது செஞ்சுட்டீங்க அப்படின்னா 3 மாசத்துக்கு நீங்க வச்சிருந்த சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டியான இந்த நெல்லிக்காய் ஸ்வீட் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்துட்டு 1/2 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிடுறேன். இன்னைக்கு நெல்லிக்காயை வந்துட்டு நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் அவிக்க போறேன். நான் கழுவி எடுத்து வச்சிருந்தேன் நெல்லிக்காய் எல்லாத்தையுமே வந்துட்டு இட்லி தட்டில் சேர்த்துறேன். இப்போ நெல்லிக்காய் எல்லாத்தையும் இட்லி தட்டில் வச்சாச்சு. அதுக்குள்ள வந்துட்டு நம்ம இட்லி பானையில தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். எதையுமே அவிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லியா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எதாவது அவிக்கிறதா இருந்தாலும் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமா வெந்துடும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இட்லி தட்டை வச்சுட்டு மூடி போட்டு கரெக்டாக 10 நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கனாலே உங்களுக்கு போதும். இந்த நெல்லிக்காய் நல்லா வெந்துடும் உங்களுக்கு. இப்போ இட்லி தட்டு வச்சுட்டேன், மூடி போட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் வெந்துருச்சு. 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. நெல்லிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு. நீங்கள் கையை வச்சு அழுத்தும் போதே பார்த்தீங்கன்னா விதை தனியா, அந்த மேலே உள்ள சதை தனியா உங்களுக்கு வரும். இப்போ இது எல்லாத்தையுமே வேற ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடறேன். இதுல இருந்து நம்ம விதையை தனியா எடுத்துடலாம். நான் அவிச்சு வச்சிருந்த நெல்லிக்காயில இருந்து எல்லா விதையும் தனியா எடுத்து வச்சிடறேன். நெல்லிக்காய் அப்படின்னா ஜென்ரலா ஜூஸ் போடுவோம், இல்ல அப்படின்னா ஊறுகாய் செய்வோம். அது பெரியவங்களா நம்ம சாப்பிடலாம். பட் ஆனால் குழந்தைங்க வந்துட்டு அதை எடுத்துக்க மாட்டாங்க. தனியாவும் சாப்பிட கஷ்டப்படுவாங்க. ஜூஸாவும் அவங்களுக்கு கொடுக்க முடியாது, ஊறுகாவும் சாப்பிட மாட்டாங்க. நீங்க இந்த மாதிரி ஸ்வீட்டா செஞ்சு கொடுத்து பாருங்களேன், கண்டிப்பா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்க செஞ்சு ஒரு டப்பால போட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா 3 மாசத்துக்கு உங்களுக்கு வீணாகவே ஆகாது. டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலே போதும். நெல்லிக்காயில வந்துட்டு அவ்வளவு சத்து இருக்கு. விட்டமின் சி ரொம்பவே அதிகமா இருக்கு. நீங்க 10 ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு ஈக்குவலா ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கனாலே அதில் உள்ள சத்து எல்லாமே கிடைக்கும். ரெகுலரா ஒரு நெல்லிக்காய் எல்லாருமே எடுத்துக்கலாம். பட் ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து ரெகுலரா நெல்லிக்காய்க்கு வந்து கொடுக்க முடியாது. அவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலே போதும். அதுல உள்ள சத்து ஃபுல்லாவே அவங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும், ஓ நெல்லிக்காவில் எப்படி கூட ஒரு ஸ்வீட் செய்ய முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ரொம்பவும் டேஸ்டியா இருக்கும். அந்த துவர்ப்புங்கிறது கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியாம ரொம்ப இனிப்பு டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கும். இதோட வந்து கொஞ்சமா நட்ஸ் சேர்த்துக்க போறேன். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 20 வந்துட்டு பாதாம், 10 முந்திரி, அதே ஒரு 20 கிராம் அளவுக்கு பிஸ்தா சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்க சேர்க்கணும்னு நினைச்சா சேர்த்துக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க வெறும் நெல்லிக்காயை வச்சு இதை செய்யலாம். நட்ஸ் சேர்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் டேஸ்டும் சரி, அதுல சத்தும் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அப்படிங்களா அந்த நட்ஸ் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பா அரைச்சு வச்சுக்கோங்க. இதை தனியா எடுத்து வச்சுட்டு நான் விதை நீக்கி வச்சிருந்தேன். இப்ப எல்லா நெல்லிக்காயும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டேன். இதுல தண்ணி எல்லாம் எதுவுமே விட வேண்டாம். நீங்க அப்படியே நீங்க அரைச்சிங்கனாலே உங்களுக்கு நல்ல வழுவழுன்னு விழுது கிடைக்கும். கொஞ்சம் கூட அந்த சின்ன சின்ன திப்பிலாம் இல்லாம நல்லா மையவை அரைச்சிக்கிறோம். கொஞ்சம் கூட திப்பி இல்லாம நல்ல மைய அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. தண்ணி எல்லாம் துளி கூட எதுவுமே சேர்த்து அப்படியே இருக்கட்டும். இது செய்யறதுக்கு வந்துட்டு மண் சட்டியில மண்வானல், அப்படி இல்லைன்னா அடி கனமான பாத்திரமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடி பிடிக்காம ஈஸியா இருக்கும். இன்னைக்கு நான் வந்து மண் வானல்ல செய்ய போறேன். புது வானல் தான் இது. 1/2 கிலோ நெல்லிக்காவுக்கு அதே 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நாட்டு வெல்லம் தான் இது. இதுல வந்துட்டு மண்ணெல்லாம் எதுவுமே இல்ல. அதனால டைரக்டா நான் சேர்த்துட்டு பாகு காய்ச்ச போறேன். சப்போஸ் உங்களுக்கு சில வெல்லம் வந்து தூசு இந்த கல் எல்லாம் இருக்கும், கொஞ்சமா தண்ணி விட்டு ஃபர்ஸ்ட் கொதிக்க வச்சு கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க பாகு செய்யணும். இல்ல 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமா தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. 1/2 டம்ளர் சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி போற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு கொதிச்சிட்டு இருக்கு. இதுல வந்து பாகு பதன்ற அளவு தேவையில்லை. அந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருந்த நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம். இப்ப ஃபுல்லா நல்லா வெல்லம் கரைஞ்சிருக்கு. இது செய்யறதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு 1 hour ஆகும். கொஞ்சம் பொறுமையா செஞ்சீங்கன்னா தான் இந்த ஸ்வீட் வந்து சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடகடன் அடுப்பை ஹைல வச்சு நீங்க செஞ்சீங்கன்னா அடி பிடிச்சிரும். உங்களுக்கு அந்த ஸ்வீட்டோட டேஸ்டே மாறி போயிடும். இப்ப வெல்லம் ஃபுல்லா நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் அளவுக்கு இருந்தா போதும். இந்த மாதிரி கரண்டி வச்சு ஊத்தும் போது பாருங்க உங்களுக்கு கேப்பே இல்லாம நல்லா விழுது இல்லைங்களா? இது கரெக்டா இருக்கும். இப்போ இதோட வந்துட்டு நான் அரைச்சு வச்சிருந்த அந்த நெல்லிக்காய் அந்த விழுதை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த மாதிரி நல்லா நம்ம அந்த வெள்ளை பாகோட சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டா ஒரு 45 minutes ஆகுங்க. அடுப்பை வந்துட்டு மீடியம்ல வச்சுக்கோங்க, ஹைல வைக்காதீங்க. மீடியம்ல வச்சுட்டு இந்த மாதிரி அப்பப்ப கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காம வரும். இப்போ நான் சேர்த்து ஒரு 15 minutes ஆச்சுங்க. அடுப்பை மீடியம்ல வச்சு இந்த மாதிரி அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கிறேன். அடி பிடிக்காம இருக்கு. கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. ஒன்னும் மண்வானல் அப்படி இல்லைன்னா அடி கனமான பாத்திரம் இல்ல இரும்பு கடாய் இருந்ததுன்னா கூட நீங்க அதுல கூட செய்யலாம். உங்களுக்கு மீடியம்ல வச்சு நீங்க கலரி விட்டுக்கிட்டே இருக்க அதனுடைய கலர் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே சேஞ்ச் ஆகும். இப்போ நான் ஒரு 20 minutesக்கு எதுவுமே சேர்க்காம கலரி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு 1/2 கிலோ நெல்லிக்காய் 1/2 கிலோ வெல்லம் சொன்னேன் இல்லைங்களா? இதுக்கு வந்து 200 ml அளவுக்கு நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். எண்ணெயை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்க போறேன். ஒரே டைம் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா கலந்து அந்த எண்ணெய் ஃபுல்லா அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கேப் விட்டு அடுத்தது அந்த மாதிரி நான் வச்சிருந்த 200 ml எண்ணெயும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தேன். அது ஓரளவுக்கு நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு பாருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அடுத்தது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்க போறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சேர்த்தேன் நல்லா இழுத்துருச்சு. அடுத்தது 2வது தடவை சேர்த்துக்கிறேன் பாருங்க. இதே மாதிரி நான் வச்சிருந்த 200 ml நல்லெண்ணெயும் வந்துட்டு இந்த நெல்லிக்காயோட சேர்த்து நல்லா கலந்துக்க
சேர்க்க போறேன். அப்படி செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப நாள் வீணாகாம நல்லா இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். நெய் சேர்த்து செய்யணும்னாலும் நீங்க அதே 200 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் கூட இல்லாம நமக்கு கிட்டத்தட்ட அந்த லேகிய மாதிரி உங்களுக்கு கெட்டியா வரணும். அது வரைக்கும் நம்ம கைவிடாம அடுப்பை மீடியம்ல வச்சு கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கேப் விட்டீங்கனாலும் உங்களுக்கு கீழே அடி பிடிச்சிரும். அதனால அப்பப்ப கை விட்டாம கலக்கிக்கிட்டே இருங்க. இது செய்யும்போது கொஞ்சம் கைவலி வரதா செய்யப்பட்டேன்னா செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. நெல்லிக்கானே சொல்ல முடியாது, அல்வா மாதிரி அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருந்த அந்த 200 ml நல்லெண்ணையும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லாவே நல்லா சேர்த்துட்டேன். உங்களுக்கு எண்ணெய் சேர்த்த மாதிரி கொஞ்சம் கூட இல்ல பாருங்க, ஓரளவுக்கு நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வானல்ல ஒட்டினதுக்கும் இப்போ வந்து கலரி பார்க்கும்போது எல்லாமே ஒன்னா திரண்டு வருது பாருங்க, அந்த மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம கைவிடாம நல்லா கலக்கிக்கணும். எனக்கு கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் ஆச்சுங்க இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு. இதை நீங்க டெய்லி 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே போதும். குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் டெய்லி 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டாலே நமக்கு ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றதுக்கான எஃபெக்ட் இருக்கும். இப்போ கடைசியா வந்து நான் பொடி பண்ணி வச்சிருந்த அந்த நட்ஸை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நட்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் நம்ம கலந்து விட்டா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடணும். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு தண்ணிலாம் எதுவுமே இல்லாம ஒரு பாட்டில் இல்ல டப்பாவிலே போட்டு மூடிட்டு டெய்லி 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும். கண்டிப்பா இதை வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்க வீட்டுல எங்க பசங்க வந்துட்டு டெய்லி வந்துட்டு அல்வா மாதிரி எடுத்து சாப்பிடுவாங்க. இது செஞ்சு வச்சேன்னா ஒரு வாரத்திலே காலி ஆயிடும். மறுபடியும் செய்வேன். உடம்புக்கு ரொம்பவே நல்ல இந்த நெல்லிக்காய் வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அதுல உள்ள சத்து அவங்களுக்கு கிடைக்கும். நெல்லிக்காய் சாப்பிட்ட மாதிரி நமக்கு இருக்கும். கண்டிப்பா நீங்க இதை செஞ்சு பாருங்க. நெல்லிக்காவில செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரியே இல்லாம சூப்பரா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.